டி-ஷர்ட் சின்னவங்களுக்கும் இருக்கு பெரியவங்களுக்கும் இருக்கு டி-ஷர்ட் தம்பியா கொஞ்சம் இல்லப்பா டி-ஷர்ட் வாங்கிக்கப்பா அருமையான டி-ஷர்ட் நல்ல டி-ஷர்ட் ரொம்ப நாளா ஒரு டவுட் அதை கிளியர் பண்ணா நான் வாங்கிக்கிறேன் இவர் நல்லா கிளியர் பண்ணுவார் கேளுப்பா இது என்னது கவரு இது கூட தெரியல சரி கவருக்குள்ள என்ன இருக்குது கவருக்குள்ள டி-ஷர்ட் இருக்குது தப்பா பேசுற பாத்தியா சட்டை இருக்குது டீ எங்க இருக்குது என்னடா கேக்குறான் அவன் இதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா முதலே வந்திருப்பியா நீ நத்தருக்கு வந்திருக்கு போறா என்னப்பா சொல்ற இந்த ஆளு பெரிய கடை வச்சிருந்தாங்க இப்ப ரோட்ல வியாபாரம் பண்ணிக்கிறான் எல்லாம் யாரால எல்லாம் உன்னால் தான் அப்படியே டி-ஷர்ட் தூக்கி மூஞ்சில அடிப்பேன் எல்லாத்தையும் சின்ன விட்டு குத்துட்டு ஏன் மேல போய் போதியா அதெல்லாம் வந்து சொல்லி வெளிப்படையா சொல்வியா நான் முதலாளி ஞாபகம் வச்சுக்கோ வெங்காயம் முதலாளி எனக்கு சம்பள பைக் கொடுக்கணும் அதனால தான் நான் உங்க கூட தெரிஞ்சுக்கிறேன் இல்ல நான் தெரிய போறேன் கம்னீரு தம்பி டி-ஷர்ட் வாங்கிக்க எனக்கு பதில் சொல்ல டீல டி-ஷர்ட்ன்றிய அட நீ யாரா நீ டீ இதுல ஊத்திக்கிறேன் போதுமா அப்போ அழுகு துணி எடுத்துன்னு வந்து என்கிட்ட குத்து ஏமாத்தலான்னு பாக்குறியா டே சொட்ட இவாடா என்ன அடிக்க வரான் என்ன ஏன் கேக்குற தபார் உங்களை இந்த ஏரியாவில பார்க்க கூடாது போங்கடா எப்ப அவனை முறைகிறாரு அடிங் சொட்ட நான் முறைக்கிறேன் போயா டேய் நான் என் கூட மாட்டேன் சும்மா வந்து அடிக்கிறான் நீ தான் மொச்சி பார்த்தியா நான் தான் பார்த்தானே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க எப்படி இருந்தாலும் நான் முதலாளி நான் சரி விட்டு கோச்சுக்காத டி-ஷர்ட் எவ்வளோ டி-ஷர்ட்டா வாப்பா உனக்கு போட்டு அழகா இருக்கும் 200 ரூபாய் தான்பா போட்டு பார்க்கலாமா போட்டு பார்க்கலாம் என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க அதெல்லாம் ஆகுதா நல்ல டிசைன் தான்பா காட்டுங்க சின்னதாகுதா உனக்கு சூப்பரா இருக்குதுப்பா சூப்பரா இருக்குதா டைட்டா இருக்குதா ஏன்பா கரெக்டா இருக்குதா நல்லா இல்ல வேற டி-ஷர்ட் போடு ஏய் நல்லா இருக்குது கம்மியரு நோ இருண்ணா என்ன அப்படி கோவப்படுறிய அவர்கிட்ட நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கேட்டதுக்கு அவர் நல்லா இல்லைன்னாரு வேற டி-ஷர்ட் கொடு அருமையா இருக்குதுப்பா உனக்கு அவன் பேச்செல்லாம் கேட்காத ஆமா இவட் பேச்சு கலி நல்லா குப்பரன் மாதிரி ஆய்வ பெரிய கடை வச்சிருந்துச்சு எல்லாத்தையும் சின்ன விட்டு குடுத்துட்டு வந்துச்சு ஏய் அது பத்தியெல்லாம் பேசாதடா பேசாதனாக்கா நல்லா தானே வாய்ந்த உனக்கு நேத்துக்கா சின்ன விட்டு கேக்குது ஏன்னா நல்லா வாய்ந்த மனுஷனாங்கிற இப்ப நடுத்தருக்கு வந்துட்டுக்கிற அது ஒரு பெரிய கதைப்பா கேட்டா கால் துப்புவே காரி துப்புற கதை எனக்கு நேத்துக்க சரி இன்னொரு டி-ஷர்ட்டை கொடு அட 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 ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிறப்பா உண்மையா சொல்றாரா பொய் சொல்றாரா தல்வாய் தொந்தால போய் தான் புள்ளிங்க இருப்பான் நீ எல்லாம் நம்பாத டேய் தம்பிக்கு அருமையாகுது நோ நீ நிறுத்துனா இது நல்லா இருக்குதா நல்லா இல்லையாப்பா நல்லா இல்லப்பா நோ வேற டி-ஷர்ட்டை குண்ணா நான் என்ன பாக்குற கையில இருப்பது கஸ்டமர் கூட அருமையாகுது ஆடா குண்ணா அட 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 ரொம்ப பிட்டிங்கா இருக்குதுப்பா எப்படி பாக்குதா பரவாயில்ல நல்லா தாங்குது நோ நோ எப்படி நாக்குது டி-ஷர்ட்டா எவ்வளவு சொன்ன 200 ரூபாய் 200 ரூபாய் தானே இந்தா முதல் வியாபாரம்பா எப்படி இப்படியே தான் போவீங்களா வேற எப்படி போவீங்க இந்த பக்கம் தான்ப்பா போனோம் ஏதோ நீங்க நான்வெஜ் ஹோட்டல் இருக்குதாப்பா பிரியாணி சாப்பிட்ற மாதிரியா ஏய் என்னத்துக்கு பிரியாணி ஹோட்டல் கேட்குற அதான் டி-ஷர்ட் கொடுத்துட்டுமே பிரியாணி சாப்பிடுறதான் என்ன நினைச்சுங்கிறீ நீ இப்போ பிரியாணி கேட்குற பொறுமையா பேசிருக்காத மதியத்துக்கு போடுவேன் நான் நெக்ல பேசுறேன் பசிக்குதியா முதல்ல பசின்றவங்களுக்கு எதனா வாங்கி கொடுண்ணா ஏன்னா இப்ப என்ன பண்ணி கிடக்குறா இதனால தான்ப்பா நான் பணக்காரனா இருந்தேன் நீங்க நட்டுருக்கு வந்துட்டேன் என்ன சொல்லிருந்தா அவள் தான் பண்ணதெல்லாம் நீ என்ன சொல்லிக்கிறியா என்னதான் ஆச்சு உங்க கதை அதை சொல்லு இவனும் உங்க அக்காவும் கடைக்கு வந்தாங்கப்பா அது எங்க அக்கா இல்ல சும்மா அக்கா இருக்காத அக்கா தான் அன்னைக்கு ஏன்பா ஒரு லேடிஸ் வந்தாக்கா அக்கான்னு தானே சொல்ல முடியும் இவன்பா நானும் பேசுங்கிறேன் சரி என்ன ஆச்சு அதை சொல்லு பார்க்கறதுக்கு கும்புனுச்சு நான் கல்லாப்பட்டில் வக்காத்தமா இருந்துச்சு வக்காருன்னு சொன்னேன் அடா பாவி கல்லாப்பேட்டில் உட்காரன்னு கேட்டோடனே உட்காருன்ட்டியா நல்லா கும்புனுச்சுப்பா யாராலும் வானான்னு சொல்ல முடியாது அப்புறம் என்ன ஆச்சு அப்புறம் என்ன ஆச்சு எல்லாத்தையும் இருக்குதெல்லாம் கையெழுத்து வாங்கி தேத்தி விட்டுச்சுப்பா உன் கதை நான் இவ்வளவு காரி மூஞ்ச கதையா இருக்குது உனக்கு இந்த கதெல்லாம் அதில் கேட்டினா காரியம் மூஞ்சிட்டு போயிடுவேன் அப்படின்னா கதை நான் சொல்லிட்டா அதெல்லாம் வேணாம் கம்முனரு என் மானம் போது டி-ஷர்ட்டு எங்க டி-ஷர்ட் விற்கிறாங்க வாப்பா சூப்பரா இருக்கும் டி-ஷர்ட்டு டி-ஷர்ட் எனக்குலாம் இருக்குமா உனக்கா
எத்தனை வேணும் நான் தரேன் சொல்லு. அட முன்னாலப்பா இப்பதானே ஒரு கடையை படி குடுத்துட்டு வந்தா திருப்பி சொல்லி விட்டு கிடையா. உனக்கு எதுவும் தெரியாது கம்பெனி நான் தான் முதலாளி. நீ தின்னு மாட்டேன் தெரிஞ்சு போச்சு ஏதாவது பண்ணி தொலை. சொல்லு அரைக்கை வேணுமா புல்கை வேணுமா? நீங்க எது கொடுத்தாலும் ஓகே. ஏய் டிஷர்ட்ல எதுக்கு போடுற? சும்மா இருங்க, என் ஃப்ரெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்க வீட்டுக்காரனுக்கு ரசனையே தெரியாது நான் சொல்றேன். உன் முதலாளி ராத்திரிக்குள்ள ரா பிச்சை எடுக்க போயிடுவான்னு நினைக்கிறேன். ஏதாவது எடுக்கட்டும் எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுத்துட்டா போதும். ஹேய் கம்பெனி உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்க. ஏய் மேல கை வைக்காத. ஏய் நான் சொல்லி விட்டுனுறேன். அவரை மாதிரி ஒரு நாளா பேசிருக்கே நீ வேஸ்ட் நீ. ஏ குருவி, ஏ சிட்டுக்குருவி, ஏ மஞ்சா குருவி, ஏ கருப்பு குருவி. சொட்ட உன் வயசுனா அந்த அக்கா வயசுனா அப்படி சொல்லி விட்டுன்னு கிடக்குற. அவர் நல்லா தானே பாடினாரு, உங்களுக்கு ஏன் பத்திட்டு எரியுது? நல்லா வருவோமா, நீ பாடுப்பா கேட்கட்டும். இதா நீ டிஷர்ட் ஃப்ரீ, இதா இன்னொன்று ஃப்ரீ. இந்த டிஷர்ட் போட்டு நாளைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கா வா, நான் அங்கே இருக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்க போறியா? கம்னர் என்ன அள்ளி அள்ளி கொடுக்குறான் ஆயா வாயன் பொம்பளைக்குண்ணா. கேட்க மறந்துட்டேன், உன் பேர் என்ன? மஞ்சுளா. மஞ்சுளா மஞ்சுளா மஞ்சுளா. சொட்ட பார் நான் முதலாளி நீ தொழிலாளி. என்னடா வெங்காயத்துல தொழிலாளியா? 20 டிஷர்ட்ல அள்ளி அள்ளி குத்துங்க கிடைக்குதா சும்மாவே? பிரதர் என்ன பேசுறீங்க, என்கிட்ட தான் வித்துக்கிறாரு. சோக்குடா நீ 3 டிஷர்ட் போட்டுக்கிட்டு 200 ரூபாய் கொடுக்கல நீ. கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு குறமுல. 3 டிஷர்ட் போட்டுக்கிட்டு 200 ரூபாய் கொடுக்குறேன். என்ன பண்ணி? ஃபர்ஸ்ட் டிஷர்ட்டை போட்டேன் நல்லா இல்லைன்னு சொன்னா போல, செகண்ட் டிஷர்ட்டை போட்டேன் அதுவும் நல்லா இல்லைன்னு சொன்னா போல, மூணாவதா டிஷர்ட்டை போட்டேன் அது நல்லா இருக்குதுன்னு சொன்னா போல. அப்ப 2 டிஷர்ட்டை போட்டேன்ல அதுக்கு இவரு தானே காசு தரணும். கரெக்ட், இதான் நல்லதுன்னு சொன்னேன், நீ தான் காசு கொடுக்கணும். சரிங்க ஓகே, நாளைக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது டி ஷர்ட் போட்டுட்டு வரட்டுமா? ஓகே மஞ்சி நீ போயிட்டு வா. நீங்களும் டி ஷர்ட் போட்டுட்டு வாங்க, அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உனக்காக இது கூட செய்ய மாட்டான். பாய். போறவன் உனக்கு ஒரு பொண்ணு உன்னை பார்க்க மாட்டேன். அப்பா கையில இருக்கிற 2 டிஷர்ட் கூட உனக்கே கொடுத்துறேன். உன்னை ஊர் மேல உதவும் விட்டுறேன் அப்படின்றியா? சரி விடு நான் பாத்துக்கிறேன். நோ சூப்பர் பிகர் ஒன்று இருக்குது, சும்மா நாள் ஓகே ஆயிடும். என்ன சொல்றேன்? அது யாரு இது? பக்கத்து வீட்டுல தான் இது, கூப்பிட்டா கூப்பிடு. முனிமாக்கா. யார் பாது என்ன கூப்பிடுறது? அக்கா பிரியா டிஷர்ட் கொடுக்குறாரா வாக்கா. எந்த தொடப்ப கட்ட எனக்கு ஃப்ரீயா டி ஷர்ட் கொடுக்குறதா? பாத்தியா அந்த அக்கா எப்படி இருக்கா? ரொம்ப குண்டாக்குதப்பா. கிட்ட வந்தோடனே உனக்கு பிரியா டிஷர்ட்டை கொடுக்குறேன் பார்த்து சும்மா. அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, நான் பாத்துக்கிறேன் விடு. கம்னாட்டி போயா நீ கக்கூஸ்ல முக்கிற மாதிரி அடிக்க போறாங்கடா உன்ன. என்னவோ பேசுற மாதிரி இருக்குது. இல்ல முதலாளி அதான் வந்துச்சு பாரு, அதுக்கிட்ட பேச. என்ன தம்பி எனக்கு யார் டி ஷர்ட் ஃப்ரீயா கொடுக்குறதா? இவரு தாங்க என்னோ வந்துட்டாங்க பாரு. இந்தா புடி. என்ன அடிக்கிறான்? என்ன தம்பி அந்த பண்றது? அதுல தெரியலக்கா, நீயே கேட்டுக்கோ. இந்த டி ஷர்ட்டை போட்டுங்க நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட் வா, இதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஏய் எனக்காக நீ அங்க வெயிட் பண்ணுவா? ஏன்னு சொல்லக்கூடாது, பாசமா குமாருன்னு கூப்பிடு. முதலாளி சங்குத்தான் போலிக்கிட்டா. கம்முனு இப்போ நடக்கிறத பாரு. இழந்த பழம் உனக்குத்தான், செவந்த பழம் உனக்குத்தான். தொடப்பம் உனக்கு தான், செருப்பு கட்டையும் உனக்கு தான். ஐயோ அம்மாடி என்னப்பா? பெரியப்பா எக்கோ அந்த ஆளை வச்சு செய்யற. ஏய் முதலாளி காப்பாத்துறா. காப்பாத்துற முதலாளி அந்த துணி கூட. இப்ப ஆரம்பிக்க அந்த ஆளுக்கு. ஏ சொட்ட ஒண்ணா மூணா. அம்மா அப்பா ஐயோ அம்மா எப்பா செம்ம உண்ட டிஷர்ட்டை கொடுப்பா. இந்தாப்பா எப்பா இந்த டிஷர்ட் வச்சு போய்ச்சுக்க வேண்டியதுதான்.